இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நான் தொலைஞ்சு போனா உங்களுக்கு நல்லது தானே. நீங்க இஷ்டப்பட்ட மாதிரி வாழலாம்ல. அதுக்கு தானே சிபி சார் நீங்க ஆசைப்பட்டீங்க. அப்புறம் எதுக்கு என்ன தேடுறீங்க? தமிழ், நீ என் லைஃப்ல இருக்கிறது தான் எனக்கு விருப்பம் இல்ல. மத்தபடி சந்தோஷமா இருக்க கூடாது, நீ வாழவே கூடாது, நல்லா இருக்க கூடாது, எங்கேயாவது தொலைஞ்சு போயிடணும்லாம் நான் சத்தியமா நினைச்சதே இல்லை தமிழ். நீ உன் அம்மா தங்கச்சி அவங்களெல்லாம் கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? ஒன்னும் பிரச்சனை இல்ல, அவங்க அங்கேயே இருக்கட்டும். நான் ஒரு வாரத்துல எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு நான் அவங்கள கூப்பிட்டுக்கிறேன். என்ன தமிழ், முட்டாள்தனமா எதையும் யோசிக்காத ப்ளீஸ். இல்ல சிபி சார், நான் நல்லா யோசிச்சுதான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். பயப்படாதீங்க, நான் செத்தெல்லாம் போயிட மாட்டேன். நான் மொத்தமா விலைக்கு வாழ்ந்துக்கிறேன். நீங்க ஜாலியா இருங்க, உங்க வாழ்க்கையை நீங்க வாழுங்க. எனக்கு எதுவுமே வேண்டாம். இல்ல தமிழ், உங்க பிசினஸ் வேண்டாம், உங்க சொத்து பத்து, இந்த ரிலேஷன்ஷிப் எதுவும் வேண்டாம். தமிழ், எனக்கு ஜனாமா நல்லா இருந்தா மட்டும் போதும். தமிழ் ப்ளீஸ் பிரச்சனை பண்ணாத. வா வந்து வண்டியில ஏறு. இல்லங்க, நான் திரும்பி வரதா இல்ல. என் வீட்டுல மட்டும் ஒரு வார்த்தை சொல்லிருங்க. தயவு செஞ்சு வா தமிழ், சொன்னா கேளு. நான் சொல்றத கேளுங்க. ஜானு, வீட்டை விட்டு போவியா? யார கேட்டு இந்த முடிவு எடுத்த? வேணாம் ஜனமா, நான் போறேன். என்னால இங்க இருக்க முடியல ஜனமா. நான் உங்க கூட இருந்தா நீங்க நல்லா இருப்பீங்க, சந்தோஷமா இருப்பீங்கன்னு நினைச்சுதான் நான் உங்க கூடவே இருந்தேன். இப்போ என்னாலே உங்களுக்கு ஆபத்து வருதுங்கிறப்போ என்னால எப்படி அதை ஏத்துக்க முடியும்? நான் போறேன் ஜனமா, எனக்கு எதுவும் வேண்டாம். பைத்தியக்காரி, ஏன் இப்படி பேசுற? அந்த சாமியே சொல்லட்டும். ஓ மனசுக்கு தெரியாதா? நான் தான் அன்னைக்கு கோவிலே சொன்னேன்ல, உன்னால எனக்கு எந்த ஆபத்தும் வராதுன்னு. அதுக்கப்புறம் ஏன் இந்த மாதிரி யோசிக்கிற? தமிழ், உன்னால எனக்கு எந்த ஆபத்து வந்தாலும் சங்கடம் வந்தாலும் அத நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சமாளிப்போம்.